An object is placed at a distance 20 centimeter from a concave mirror of focal length is 15 centimeter. What distance from the mirror a screen should be placed to get a sharp image? What is the nature of image? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் ஆப்ஜெக்டை வச்சா நம்மளுக்கு கிளியரான ஷார்ப்பான இமேஜ் கிடைக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இமேஜ்? இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குமா இல்லை தலைகளாக இருக்குமா இன்வெர்ட்டாக இருக்குமா அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ஸோ நம்ம சம்முக்குள்ளே போவோம். இது வந்து எக்ஸாம்பிள் 6.3 நம்ம 6th லெசனில் இருக்கக்கூடிய சம்மை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபோக்கல் லென்த்தும் நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியறனால ஸோ டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் மிரர் ஈக்குவேஷன் 1/v + 1/u = 1/f. ஸோ இதில் இப்போ ரீரைட் பண்ணோம்னா 1/v = 1/f - 1/u வரப்போகுது. தென் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு பதிலாக -15 யூக்கு பதிலாக -20 சப்ஸ்டிட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா இதை எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் டினாமினேட்டர் 300 வருது. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா -20 - -15 வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் டேர்ம் வந்து உள்ள ப்ராடக்ட் ஆகும்போது +15 ஆயிரும். +15 -20 சப்ட்ராக்ட் பண்ணால் -5 வரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த -5ஐயும் 300ஐயும் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன், டிவைட் பண்ணால் -1/16 வருது. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டரில் v இருக்கனால இது நியூமரேட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது v = -16.0 சென்டிமீட்டர் கிடைக்குது. அதுவும் -16.0 சென்டிமீட்டர். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரராக இருக்குது. ஸோ மிரரோட இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ அதில் மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா m = h'/h. ஸோ அதர்வைஸ் எப்படி சொல்லலாம் -v/u அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ h' உங்களுக்கு தெரியும் -16, h பார்த்தீங்கன்னா -20 இருக்குது. இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணால் -3 கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து மைனஸ் வந்தனால இது வந்து இன்வெர்ட்டாக இருக்குது, அதாவது தலைகளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 times வந்து கிரேட்டராக இருக்குது, அதாவது என்லார்ஜான ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது, என்லார்ஜாக இருக்குது, ரியலாகவும் இருக்குது.